அண்ணாமலைஜி மட்டுமல்ல ஒவ்வொரு பாஜக தொண்டனும் சொல்றோம். சொல்லிப்பாரு, கெட் அவுட் மோடின்னு சொல்லிப்பாரு. மோடிஜி பிடிக்காது, மோடிஜி திட்டத்துல வர பணம் மட்டும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அது எந்த விதத்தில் நியாயம்? பணத்தை வேணாலும் திருப்பி அனுப்பி விடு. பிரதமர் என்னெல்லாம் திட்டம் போடுறாரோ அதை பூரா வாங்கி வச்சு அதுலதான் ஸ்டிக்கரை ஒட்டி ஒட்டி மாடல் நடத்துவீங்க, உங்களோட அரசியலை நடத்துவீங்க. ஆனா பிஎம் மட்டும் பிடிக்காம போயிடும். பொம்மை முதல்வர் நாங்க சும்மா சொல்லல, அவர் உண்மையிலேயே பொம்மை முதல்வர் தான். பிஎம் ஸ்கீமை மட்டும் இங்க அவரோட ஸ்டிக்கரை ஒட்டி ஒட்டி இங்க செஞ்சுட்டு இருக்காரு தவிர இது பூரா பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியில தான் இதெல்லாம் மத்திய அரசு கொடுக்குதுன்னு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு வாக்கு கூட வாங்கிக்கிற முடியாது. உழப்பு சிரிப்பா சிரிச்சிரும். கோ பேக் மோடி நீ ட்ரெண்ட் பண்ணுவேன். யாருக்கு? ஓ கட்சிக்கார ஒரு தொண்டனை 200 ரூபாய் இல்லாம கூப்பிட்டுட்டா என் காதை அறுத்து ஒட்ட வச்சுறேன். நான் நீ நினைக்கிற மாதிரி ஏதோ பொழுதுபோக்குக்கு மைக்க நிட்டுனா போதுன்னு பேசுற ஆட்களா நாங்க? உள்ளுணர்வா கட்சியில எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம கட்சிக்கு நாங்க குரல் கொடுக்கக்கூடிய நபர்கள். அண்ணன் சொல்லிட்டாங்க, அதனால இந்த விஷயத்தை திமுகக்கு நம்ம எவ்வளவு பேர் எதிரி இருக்கோன்றத காட்டணும், சமூக வலைதளத்துல இதை நிரூபிக்கணும் சொல்லி ஒரு கள போராட்டம் இது. நீ ஜெயிக்கலாம். காரணம், நீ கலைஞரோட பேர, நீ கலைஞரோட மகன். உங்க குடும்பம் ஓங்கோல்ல இருந்து இங்க இத்தனை வருஷமா எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு உருவாக்கி ஒரு ஃபண்ட உண்டாகுது உங்க குடும்பத்துக்காக உருவாக்கி வச்சிட்டீங்க. அண்ணாமலைஜி அப்படியா? ஒரு லட்சணம் என்ன அப்படின்றது போக போக தான் புரியும். அண்ணாமலை கவுன்சிலர் ஆனாலும் ஆகலாட்டியும் மக்களோட தலைவன் அவரு. நீ எப்படி சொல்லுவ? விடிய விடிய நீ காங்கிரஸ் சொம்படிச்சாலும் நீ மன்னார்குடி தாண்ட முடியாது. அப்படிப்பட்ட நீயும் அண்ணாமலை ஒன்னா? அண்ணாமலை நாளைக்கு மோடியோட பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு வந்துருவாரு. பேசுறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். பள்ளிக்கூடத்துல என்ன நடக்குது அப்படின்றத கேமரால சொல்லி முடிக்கிறதுக்கு எதுக்கு இந்த அப்பா செயலி? இளையபாத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் ஸ்டேட் செக்ரட்டரியா, அதுவும் முக்கியமா மகிழா மோர்ச்சாவின் ஸ்டேட் செக்ரட்டரியா இருக்கக்கூடிய நம்ம ஜெயமணி மேடம் தான். மேம் வணக்கம். மேம் வணக்கம். வணக்கம் சார். மேம், அதாவது ஒரு தமிழ்நாட்டின் ஒரு துணை முதலமைச்சரை போய் அண்ணாமலை அவர்கள் போடா வாடா அந்த அளவுக்கு மரியாதை இல்லாம பேசுறது நியாயமா? இப்போ அண்ணாமலை அவர்களை பார்த்து யாராவது பேசிட்டு அவங்க நீங்க எப்படி கொந்தளிப்பீங்க? அதே மாதிரி தானே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து பேசும்போது அவருடைய தொண்டர்களும் ஆதரவாளர்களும் கொந்தளிக்க செய்யத்தானே செய்வாங்க. போடா வாடா அப்படின்னு அவர் பேசல. சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி. அமைதியா அரசியல் அவர் வாட்டுக்கு அவர் அரசியல் பயணத்தை பண்ணிட்டு இருந்தாரு. கோ பேக் மோடி அப்படின்ற வார்த்தையை சொன்னதுனால மட்டும்தான் கோபமே வந்தது. ஒரு புழு பாருங்களேன், தன்னை குத்துனா கூட சின்ன உயிரினம் அது கூட முட்டி முளைச்சு தன்னோட கோபத்தை வெளிப்படுத்தும். அப்ப மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆளுமை, ஒரு மாநிலத்தின் தலைவர், பாஜக கட்சியோட ஒரு முக்கிய மக்களின் தலைவரா இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நபர்கிட்ட கோபேக் மோடின்னு சொல்லுவேன் அப்படின்னா அவர் அந்த பொறுப்புக்குரிய கட்டாயம் அவர் பொறுப்புக்குரிய விஷயத்தான் செஞ்சிருக்காரு. ஒரு தனக்கான ஒரு தலைவரை ஒரு எதிர்த்து பேசும்போதோ ஒரு கொச்சைப்படுத்தும் போதோ ஒரு நியாயமான கோபம் தானே இது. எந்த ஒரு மனிதருக்குமே வரக்கூடிய நியாயமான கோபம் தான். அவர் அரசியல் நாகரிகிறது யாரையுமே அப்படி பேசுனது இல்ல. இது வரைக்கும் அரசியல் வரலாற்றை எடுத்து பாருங்க. அவர் பேசின ஒவ்வொரு குறிப்புகளுமே பாருங்க, மரியாதை இல்லாம யாரையுமே பேசிருக்க மாட்டார். கோபேக் மோடி அப்படின்ற வார்த்தை தான், அந்த வார்த்தையின் கோபத்தின் உச்சமாகத்தான் அது வெளிப்பட்டிருக்கு. மேம், அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது கூட என்ன சொன்னார்னா, இத்தனை நாள் மோடி அவர்கள் வரும்போது கோபேக் மோடின்னு சொன்னாங்க. ஆனா இன்னொரு தடவை மறுபடி அவர் வந்தாருன்னா இவங்க எந்த ஒரு காசுமே கொடுக்க மாட்டேன்றாங்க, தமிழகத்தை வஞ்சிக்கிறாங்க. அந்த காரணமாக தமிழக மக்கள் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவாருன்னு தான் சொன்னாரு. ஆனா அண்ணாமலை அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நீ கெட் அவுட் மோடி, வெளியே போடா மோடின்னு சொல்லிடுவியா நீ அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே திருத்தி பேசுற மாதிரி தெரியுதே மேம் அந்த இடத்துல. அவர் சொன்ன வார்த்தையை மட்டும் தான் பிரயோகப்படுத்திருக்காரு. இவரா ஒரு வார்த்தை திருச்செல்லாம் பேசல. நான் கோ பேக் மோடி, கெட் அவுட் மோடி அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னதுதான் திருமணியும் அவர் என்ன சொல்லியிருக்காரு சொல்லிப்பாரு. நாங்க அண்ணாமலைஜி மட்டுமல்ல ஒவ்வொரு பாஜக தொண்டனும் சொல்றோம். சொல்லிப்பாரு, கெட் அவுட் மோடின்னு சொல்லிப்பாரு. மோடிஜியோட அரசியல் ஆளுமை என்ன, தனித்துவம் என்ன, உலக வரலாற்றிலே இப்படி ஒரு தலைவர் கிடைச்சிருக்க நம்ம என்ன மாபெரும் பாக்கியம் செஞ்சிருக்கோம், இந்த புண்ணியத்துக்கு இந்த இந்தியா என்ன ஒரு தவம் செஞ்சிருக்கு அப்படின்ற அளவுக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தலைவன். என்ன குடுக்கல? எப்ப பார்த்தாலும் குடுக்கல. உங்களுக்கு சேர வேண்டிய நிதி ஒவ்வொரு விஷயத்தையும், இப்ப கல்வியா இருக்கட்டும், 20 கட்ட ஸ்கீம்ல பிரிச்சு திட்டங்களை பிரிச்சு மத்திய அரசு உங்களுக்கு நிதி கொடுத்திருக்கு. இப்ப பிஎம் ஸ்ரீ ஸ்கேன் ஒரு திட்டம், பிஎம் ஸ்ரீ, அந்த திட்டத்தின் மூலமா 18,128 கோடி மத்திய அரசு கொடுத்திருக்கு. ஆனா நீங்க செலுத்தின தொகை எவ்வளவு தெரியுமா? 9,232 கோடி. அப்ப ஒரு மடங்கை விட 2 மடங்கு மத்திய அரசு உங்களுக்கு செலுத்துது எல்லா திட்டமும். 2 அந்த திட்டத்துல எதுக்கு கையெழுத்திட்ட? உன்னால மும்மொழி கொள்கை ஏத்துக்க முடியல, பிஎம் உனக்கு பிடிக்கல, பிஎம்மோட எந்த திட்டமும் உனக்கு வரல அப்படின்னா எப்படி கையெழுத்து போட்டு 2 விதமான திட்ட தவணைகளை ரூபாய எப்படி வாங்குனீங்க?
வாங்கி அதை என்ன செஞ்சீங்க? உங்க கோபாலபுரம் குடும்பத்துக்கு செலவழிச்சுக்கிட்டீங்க. அப்ப மக்களுக்கு எதுவும் செய்யல. திட்டத்துல வாங்கின காசை சொல்லுவீங்க. மோடி திட்டத்துல ரகசியமா கையெழுத்து ஒப்பந்த கையெழுத்திட்டுக்குருவீங்க. கச்சத்தீவை வித்த மாதிரி நாங்க வெளியே சொல்ல மாட்டோம்னு நினைச்சீங்களா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் எங்கள்கிட்ட முக்கியமான டாக்குமெண்ட்ரி இருக்கு. மத்திய அரசு எவ்வளவு கொடுத்திருக்கு அப்படின்னு இவங்க தர வேணாம். இவங்க எதையுமே மூடி அந்தந்த மாவட்டங்கள்லயும் எல்லா அரசு அதிகாரிகளையும் மிரட்டி இவங்க மூடி அமர்த்திடுவாங்க. ஆனா அண்ணாமலைஜிக்கு நேரடியா மத்திய அரசு வந்துரும்ல. ஒரு மாநில தலைவருக்கு, ஒரு கட்சி நிர்வாகிக்கு மாநில தலைவரா பொறுப்பேற்றிருக்காரு அப்படின்னா மத்திய அரசு என்னெல்லாம் செஞ்சிருக்கு, திட்டங்கள் வந்திருக்கு, எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கு அப்படின்றத நேரடியாக அண்ணாமலைஜிக்கு கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்த திட்டத்தின் கீழே எடுத்த தரவு தான் இந்த தரவெல்லாம். இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இவங்கள போல மிரட்டி அங்கங்க காசை கொடுத்து ரகசிய உறவு வச்சுக்கிட்டு திட்டத்தை எடுக்கிறாங்க அப்படின்னு. பகிரங்கமா மத்திய அரசு நேரடியா அவரோட கட்டுப்பாட்டுக்கு அனுப்பிட்டு இதெல்லாம் அனுப்பியிருக்கோம். இந்த திட்டத்தெல்லாம் இந்த திமுக அரசு ஏப்ப விட்டுருச்சா இல்ல மக்களுக்கு செஞ்சிருக்கான்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு ஒரு விழிப்புணர்வை கட்டாயம் ஒவ்வொரு பாஜக தொண்டனுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப மாநில தலைவருக்கு வராம இருக்குமா? அவர் எல்லா விஷயங்களையும் தரவுகளை எடுத்து எல்லா மக்களுக்கும் போயிருச்சா அப்படின்னு பார்த்ததுலதான் இந்த ஊழல் பெருச்சாளிகளை பூரா கண்டுபிடிச்சு எல்லா திட்டத்துல என்னென்ன அமுக்கியிருக்காங்கன்றத கண்டுபிடிச்சதான் இந்த தரவு. அப்படி பார்க்கும்போது மோடிஜி பிடிக்காது, மோடிஜி பிடி திட்டத்துல வர பணம் மட்டும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அது எந்த விதத்துல நியாயம்? பணத்தை வேணாலும் திருப்பி அனுப்பி விடு. 2 தவணை நீ வாங்கின பிஎம்சி திட்டத்துல வாங்கின தவணை ரூபாய்களை திருப்பி அனுப்பு. அதை என்ன பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு பிஎம் பிடிக்காது, ஆனா பிஎம் அனுப்புற பணம் பிடிக்கும், அவர்கிட்ட அனுப்புற திட்டங்கள் பிடிக்கும். நீங்க இது வரைக்கும் ஒரு திட்டத்தை கூட செயலாக்கம் பண்ணல. குப்பை தொட்டி இருக்கு இல்லையா? தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி சிறு வண்டிகளை துப்புரவு பணியாளர் நம்ம சகோதரர்களுக்கு அனுப்பி வச்சிருக்கு பிஎம் மோடி ஸ்கீம். அத கூட இங்க அதுதான் போயிட்டு இருக்கு. நீயா சுயமா உன்னோட பணத்துல இருந்து, அதாவது மத்திய அரசு திட்டத்தை தவிர்த்து மாநில அரசு ஒரு வண்டி கூட வாங்கி கொடுத்து தூய்மை இந்தியா திட்டத்துக்கோ தமிழ்நாடு சுத்தமா இருக்கணும்ன்ற ஒரு முன்னெடுப்புக்காக ஒரு காரியம் பண்ணல. அப்ப பிரதமர் என்னெல்லாம் திட்டம் போடுறாரோ அதை பூரா வாங்கி வச்சு அதுலதான் ஸ்டிக்கரை ஒட்டி ஒட்டி மாடல் நடத்துவீங்க, உங்களோட அரசியலை நடத்துவீங்க. ஆனா பிஎம் மட்டும் பிடிக்காம போயிடும். கீரையில சாறு இருத்தாப்புல பாரு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. எங்களுக்கு பிரதமர் வேணாம், ஆனா எங்களுக்கு முதல்வரை நாங்க உட்கார்றதுக்கு அவரோட திட்டங்கள் பூரா வேணும். இது எந்த விதத்துல நியாயம்? மக்கள் எல்லாருமே கொதிச்சு போயிருக்காங்க. பிஎம் மோடியோட ஸ்கீம் இங்க கொடுக்க விடுறது இல்ல. இன்னும் விட்டுட்டாதான் தெரியும் முதல்வர் எதுக்கு இங்க இருக்காருன்னு. பொம்மை முதல்வர் நாங்க சும்மா சொல்லல, அவர் உண்மையிலேயே பொம்மை முதல்வர் தான். பிஎம் ஸ்கீமை மட்டும் இங்க அவரோட ஸ்டிக்கரை ஒட்டி ஒட்டி இங்க செஞ்சுட்டு இருக்காரு தவிர இது பூரா பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியில தான் இதையெல்லாம் மத்திய அரசு கொடுக்குதுன்னு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு வாக்கு கூட வாங்கிக்கிற முடியாது, ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்க முடியாது. உழைப்பு சிரிப்பா சிரிச்சிரும். மேம் அதே மாதிரி அவர் வந்து சொல்லும்போது, அதாவது கெட் அவுட் ஸ்டாலின்ற நாங்க ட்ரெண்ட் பண்ணி காட்டுறோம் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. சொன்ன மாதிரியே வந்து 1.2 மில்லியனை கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கு கெட் அவுட் ஸ்டாலின்றது. இன்னுமே லைட்டா ட்ரெண்டிங்ல தான் இருக்குது. ஆனா அது ஒரு ட்வீட்ல போடும்போது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, தமிழக மக்கள் வந்து இந்த மாதிரி கெட் அவுட் ஸ்டாலினை வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. ஆனா இது வந்து தமிழக மக்கள் தான் ட்ரெண்ட் பண்ணாங்களா இல்ல ஒன்லி பாஜகவினர் தான் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களான்ற மாதிரி கேள்வி எழுப்பப்படுதே மேம். இந்த விஷயத்துல தமிழக மக்கள் எல்லாம் பயங்கர விழிப்புணர்வு அவேர்னஸ் அப்படி வந்துருச்சு. தலைவர் அண்ணாமலை கட்சியில இருந்தாலும் இல்லாட்டியும் பொதுமக்கள் தலைவர் அண்ணாமலை இன்னைக்கு என்ன பேச போறாரு, என்ன சொல்ல போறாரு, மத்திய அரசு திட்டம் என்ன இங்க வந்திருக்கு, எதெல்லாம் எந்த இலாக்காக்கு ஒதுக்கி இருக்காங்க, எதெல்லாம் இந்த ஊழல்கள் பெருச்சாளிகள் சாப்பிட்டு இருக்காங்க, எவ்வளவு பணத்தை அமுக்கி இருக்காங்க அப்படின்ற தரவை கவனிக்கிறதுக்காகவே ஒரு கூட்டம் தமிழகத்துல இன்றளவும் இருக்கு. அதுவும் குறிப்பா படிச்ச இளைஞர்கள் அண்ணாமலைஜியோட பேச்ச கல்லூரி பெண்கள், கல்லூரி மாணவிகள், கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள், பட்டதாரிகள் எல்லாருமே விரும்பி கேட்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா அவளோட ஒவ்வொரு தரவுமே வரவேற்கத்தக்க கூடியதா இருக்கு. ஒவ்வொரு டேட்டாவுமே இப்ப என்ன நடக்குது, எவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்னு தெளிவா சொல்றாரு. கோபேக் மோடி நீ ட்ரெண்ட் பண்ணுவேன் யாருக்கு? கட்சிக்கார ஒரு தொண்டனை 200 ரூபாய் இல்லாம கூப்பிட்டுக்கிட்டா என் காதை அறுத்து ஒட்ட வச்சுறேன் நான். நீ கூப்பிட்டு பாரு. நாங்க பிஜேபி ஆட்கள் மத்த நபர்கள் எல்லாருமே நாங்க எங்க குடும்பமா நினைச்சு எங்க வீட்டு ஆட்களா இந்த உணர்வு வந்து இது எங்க குடும்பத்தில் எங்க எதிர்த்த வீட்டுக்காக நம்ம குடும்பத்தோட வந்து சண்டை போடுற மாதிரி. இது திமுக எங்களோட சண்டை போடுச்சு நாங்க பாக்கல. எங்க குடும்ப நபருக்கு எங்க குடும்பத்துக்கு ஒரு களங்கம்னு நாங்க பாக்குறோம். ஒரு குடும்ப களங்கமா ஏற்படுத்தி பார்த்து யோசிச்சு எங்க குடும்பத்தோட களங்கத்தை ஏற்படுத்துறது சும்மா விடுறது இல்ல அப்படின்ற மைய புள்ளியா வச்சு ஒவ்வொரு நபரும் நாங்க ட்ரெண்ட் பண்ணிருக்கோம். நாங்க என்ன செல்வ பிறந்தகை சொன்ன மாதிரி காசு கொடுத்து கூப்பிட்டு இருக்காங்க. கூலிக்கு மாரடிக்கிற கூட்டமா?
நாங்க 200 ரூபாய்க்கு நீ தான் சொம்படிச்சு இங்க வாங்கி பிச்சை எடுத்து காங்கிரஸ் கட்சியில எல்லாத்தையும் சுரண்டி கொண்டு போய் அந்நிய நாடுகள்ல முதலீடு பண்ணிருக்க. உன்னோட பொருளாதாரம் என்ன, நீ எந்த பின்னணியில இருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா 5 கட்சி அமாவாசை நம்மளோட செல்வ பெருந்தக 5 கட்சிக்கு மாறி ஏகப்பட்ட பணத்தை சுருட்டி கடைசியா காங்கிரஸ்ல இப்ப உட்கார்ந்துகிட்டு, ஏன்னா காங்கிரஸோட தலைமை இல்ல. செல்வ பிறந்தை மாதிரி அவரால் அடிமுட்டாள் இருந்தா தான் ஏதோ கட்சி ஓடும். ஏன்னா கட்சிக்கு ஒரு ஆள் தேவைப்படுதுல. அப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் செல்வ பிறந்தைங்க நாங்க பாக்குறோமே தவிர இங்க ஒண்ணு செல்வ பிறந்தைங்க 2 காங்கிரஸ்க்காக எந்த வாக்கு வாங்க முடியல. ஒரு இடத்துல தமிழகத்துல நீ மாநில தலைவரா இருந்து எதுக்கு பேட்டி கொடுக்குற? உனக்கு என்ன பேட்டியில தெரியும்? மாநில தலைவரா ஒரு காங்கிரஸ் கட்சியில இருந்து நீ ஒரு இடத்துல காங்கிரஸ் டெபாசிட் வாங்கியிருக்கா? உன்னால இங்க நிக்க வச்ச ஒரு எம்எல்ஏ கடி கொண்டு வர முடிஞ்சுச்சா? ஒரு எம்பி கொண்டு வர முடிஞ்சுச்சா? இங்க உள்ள 5 கட்சியில மாறி மாறி எல்லா சொத்தையும் சேர்த்து வெளிநாட்டுல பணம் சம்பாரிச்சுட்டு பேட்டி கொடுக்கணுமேன்ட்டு எல்லாரும் காசு கொடுத்து ட்ரெண்ட் பண்ணிருப்பாங்கன்னு ஈஸியா சொல்ற. ஒவ்வொரு பாஜக தொண்டனும் எங்களை போன்ற பெண்கள் நாங்க எல்லாரும் எங்க வீட்டுல எங்க கணவன்மார்கள் சம்பாதிச்சு வர 10 ரூபாய் கூட குழந்தைய வளர்க்குற மாதிரி கட்சியை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். 200 ரூபாய்க்கு கொத்தடி மேல நாங்க இங்க வாழல. அஞ்சரைப்பட்டியில காசு சேர்த்து வச்சு அந்த காசை எடுத்துக்கிட்டு கட்சிக்காக பயணம் பண்றதுக்கு 150 ரூபாயில இருந்து 350 ரூபாய் வரைக்கும் ரீசார்ஜ் பண்ணி நாங்க எங்க கட்சியை நாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு மகளிரும் 350 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி அந்த காசுல அந்த விஷயத்துல நாங்க ட்ரெண்ட் பண்ணது. இது எங்க ரத்தத்தின் ரத்தம், எங்களோட கட்சின்றது எங்க உயிர் மூச்சு. நீ நினைக்கிற மாதிரி ஏதோ பொழுதுபோக்குக்கு மைக்க நிட்டுனா போதுன்னு பேசுற ஆட்களா நாங்க? உள்ளுணர்வா கட்சியில எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம கட்சிக்கு நாங்க குரல் கொடுக்கக்கூடிய நபர்கள். நாங்க எல்லாம் ஒவ்வொருத்தருமே உணர்வு பூர்வமா அண்ணாமலைஜி சொல்லிட்டாரு கட்டாயம் இந்த விஷயத்த நம்ம அவர் இந்த குடும்ப விஷயத்த நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு ஸ்டாலினோட மூக்க அறுத்து விட்டுருக்கோம் நாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். ஈஸியா காசுன்ட்டீங்க பணம்ட்டீங்க அதெல்லாம் இல்ல. எங்க உணர்வு சார்ந்து ஒவ்வொருத்தரும் தமிழக மக்கள் பொதுமக்கள் விரும்பி போட்ட ட்விட் இது. ஒவ்வொருத்தருமே இளைஞர்கள்லாம் கட்டாயம் அண்ணன் சொல்லிட்டாங்க அதனால இந்த விஷயத்தை திமுகக்கு நம்ம எவ்வளவு பேர் எதிரி இருக்கோன்றத காட்டணும், சமூக வலைதளத்துல இதை நிரூபிக்கணும்னு சொல்லி ஒரு கள போராட்டம் இது. ஆனா இப்ப திமுகவினர் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியாத அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் விமர்சனம் செய்யலாமா, அவருக்கு தகுதி இருக்கான்ற மாதிரி கேள்வி எழுப்புறாங்களே மேம். கவுன்சிலர் ஆகல அப்படின்னு நீ எப்படி சொல்லுவ? போன முறை நாங்க தேர்தல் நின்றுக்கோம் அப்படின்னா நீ எடுத்து உங்க அண்ணா உருவாக்கின மடத்தை ஆட்டையை போட்டு அப்புறம் அந்த கட்சியை பிடிச்சு உட்காந்தீங்க. நீங்க எதுவும் கட்சி அடிமட தொண்டத்துல இருந்து உருவாக்கி உங்க குடும்பம் கொண்டு வரல. உங்க தாத்தா அண்ணா உருவாக்குன மடத்தை ஆட்டையை போட்டு அவர் கோமால இருக்கும்போது கூட உங்க அப்பா ஸ்டாலினுக்கு கொடுக்கல. அதுக்கப்புறம் அவர் சிட்டிங் முதலமைச்சர் உட்கார்ந்து இதெல்லாம் 70 வருஷம் நீ ஜெயிக்கலாம். காரணம் நீ கலைஞரோட பேரை, நீ கலைஞரோட மகன், உங்க குடும்பம் ஓங்கோல்ல இருந்து இங்க இத்தனை வருஷமா எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு உருவாக்கி ஒரு ஃபண்ட உண்டாகுது உங்க குடும்பத்துக்காக உருவாக்கி வச்சுட்டீங்க. அண்ணாமலைஜி அப்படியா? நீ 1000 ரூபாய் கொடுத்து ஒருத்தன் ஓட்டு போடுன்னு சொன்னா பாமர ஏழை எளியவனை போய் அடிச்சு மிரட்டி நீ ஓட்டு வாங்கிட்டு வந்துடுற. நீ அண்ணாமலை எதிர்த்தா வாங்கியிருக்க? அண்ணாமலைஜி எதிர்த்து வாங்கல, மிரட்டி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்க. ஓ லட்சணம் என்ன அப்படின்றது போக போகதான் புரியும். அண்ணாமலை கவுன்சிலர் ஆனாலும் ஆகலாட்டியும் மக்களோட தலைவன் அவரு. நீ எப்படி சொல்லுவ? மக்களுக்கு யார பிடிக்குது? கவுன்சிலர் ஆனாதான் ஒரு மனிதர் ஏன் நியமன எம்பியா போக முடியாதா? நாளைக்கு எங்க கட்சியில பிரதமரா கூட ஆக வாய்ப்பு இருக்கு. உன் கட்சி நீ ஆயிட முடியுமா? விடிய விடிய நீ காங்கிரஸுக்கு சொம்படிச்சாலும் நீ மன்னார்குடி தாண்ட முடியாது. அப்படிப்பட்ட நீயும் அண்ணாமலை ஒன்னா? அண்ணாமலை நாளைக்கு மோடியோட பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு வந்துருவாரு. பேசுறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். நீ அண்ணாமலை விமர்சனம் பண்றதுக்கு உனக்கு எல்லளவும் தகுதி இல்ல. அண்ணாமலை கவுன்சிலர் ஆனா என்ன ஆகலாட்டி என்ன? அறிவு இருக்கு. நான் ஒரு படிச்ச அதிகாரி, ஒரு அரசு வேலையவே தன்னோட கட்சிக்காக ஒருத்தர் சொன்னாங்க. மக்கள் நம்ம தமிழக மக்கள் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு நம்மளோட பண்புக்காக சொன்ன ஒரு வார்த்தைக்காக அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு இன்னைக்கு உட்கார்ந்து ஒன்ன மாதிரி அறவேக்காடோட எல்லாம் போட்டி போட்டு கிடக்காரு. ஒன்ன மாதிரி சில்லறையோட முட்டிட்டு கிடக்காரு. அவரோட தகுதி எங்க? கவுன்சில் ஆகலாட்டி என்ன சார்? அவர் நாளைக்கு நியமன எம்பியா போய் உட்கார்ந்தா கூட பேசக்கூடிய ஆளுமையுள்ள ஒரு அமைச்சர் அவர் ஆகலாம். உன் கட்சியில சாத்தியமே இல்லை. அதே மாதிரி இப்ப ஸ்டாலின் அவர்கள் ஸ்டேஜ்ல பேசும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எச்சரிக்கையே விடுறாரு மேம். அதாவது நீங்க ஹிந்தியை திணிச்சிங்க அப்படின்னா நாங்க அமைதியா இருக்கிறோம், எங்களை கொந்தளிக்க வச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கையே விடுறாருங்க மேம். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அண்ணாமலை ஒரு லைனா குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. பாருங்க விஜய் பாருங்க சிபிஎஸ்சி ஸ்கூல் வச்சிருக்காரு, திருமாவளவன் சிபிஎஸ்சி ஸ்கூல் வச்சிருக்காரு. சரி நம்மளும் பார்த்தோம்னா நடிகர்களும் சில பேர் சிபிஎஸ்சி ஸ்கூல் வச்சிருக்கிறதும் பார்க்க முடியுது. அப்புறம் எதற்காக இந்த மொழி போர்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டாடுறாரு ஸ்டாலின் அவர்கள்? அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எச்சரிக்கையே விடுறேன் அப்படின்றாரு. டெல்லியில சென்ற முறை போன வருடம் அவங்க ஆபீஸ் கட்டினாங்க.
அப்ப நினைச்சிட்டார் போல நாம தான் அந்த இந்தியா முழுக்க பிரதமரா இருக்கோம்னு ஒரு நினைவு போல. கனவு காண்பாங்க இல்லையா? பகல் கனவு போல. ஒரு ஆபீஸ் கட்டின உடனே அப்ப நம்ம டெல்லியில நம்ம தான் பெரிய ஆள் போல. டெல்லியில நாம தான் ஆட்சி நடத்துற முடியும். நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவே நம்ம தான் கட்டி காப்பாத்துறோம்ன்ற ஒரு பகல் கனவு, ஒரு நினைவுல இந்த மாதிரி வார்த்தை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அர்த்தத்துல பேசுறாங்க அப்படின்றது ஒரு அர்த்தமற்ற பேச்சு இது. நீங்க சொல்றீங்க, நாங்க எச்சரிக்கிறோம். யாரு எச்சரிக்கிறது? யாரை? நீ எச்சரிச்சதன் விளைவு என்னன்னு உனக்கு தெரியுமா? இல்ல இனிமே என்ன நடக்கும்னு தெரியுமா? இது பயமுறுத்துறது இல்ல. ஒரு ஆசிரியர் மாணவரை எச்சரிக்கலாம். மாணவன் ஆசிரியர் எச்சரிக்க கூடாது. இது நியதிலே கிடையாது. ஒரு எத்தனை மாநிலங்கள் ஒரு கூட்டமைப்பு தான் ஒரு அரசாட்சி, ஒரு சுயாட்சி. அப்படி அந்த மாதிரி ஒரு மத்திய அரச எச்சரிக்கை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒண்ணும் நீ பலம் வாய்ந்தவர்லாம் கிடையாது. இதை தாண்டி அதோட விளைவு என்னாச்சு? உங்களோட கட்டமைப்பு இல்லாமையே, உங்களோட ஒப்புதல் இல்லாமையே மத்திய அரசால இங்க எல்லா திட்டங்களையும் கொண்டு வர முடியும். அதை நினைவில் கொள்ளுங்க. நேற்று நடந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் நடத்துவதற்கோ சிபிஎஸ்இ பள்ளிகள் நடத்துவதற்கு மாநில அரசின் ஒப்புதல் தேவையில்லை. அப்ப நீ தேவையில்லாத ஆணியா ஒவ்வொரு திட்டமாயி மொத்தத்துல முடிவாயிருவீங்க. ஒண்ணா நீங்க என்ன அறிவாளி செங்கலை பிடுங்குறோம்னு சொல்றது இதுதான் அர்த்தம். ஒரு செங்கலை உருவிருக்கோம், இன்னும் ஒண்ணா உருவாரு. மோடிஜி ஒண்ணா செய்வாங்க. நாங்க அறிவாளி செங்கல் பாரு. அப்ப உனக்கு அறிவின்மை எவ்வளவு இருக்கு? கட்டடத்தை தொடர்றதுதான் அப்படின்ற ஒரு அறிவோட தான் நீ உற்று நோக்குற. நாங்க அப்படி இல்ல. எங்கெங்க உன் பல்ல பிடுங்கணுமோ அதை பிடுங்கிட்டோம்னா தன்னால எல்லாம் எரியிற நெருப்பை அணைச்சு கொல்லி எடுக்கணும்னா எரியிற நெருப்பு தானா அணையும். அது மாதிரி நீங்க ஊழல் செய்யக்கூடிய எல்லா இலாக்காவையும் ஒன்றா உங்களோட திட்டங்களை நிப்பாட்டி, மத்திய அரசு நிப்பாட்டி நேரடி கட்டுப்பாட்டு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நீ வெறும் ₹1 கூட இங்க சுரண்டி சாப்பிட முடியாது. மேம் அதே மாதிரி இப்ப ஸ்டாலின் அவர்கள் தன்னை அப்பான்னு சொல்லி பெருமைப்படுறது இல்லாம இப்ப வேற அப்பா அப்படின்ற ஒரு செயலியுமே இந்த ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு மத்தியில ஓபன் பண்ணி வைக்கிறாரு. அதை பத்தி உங்களோட கருத்து மேம்? பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் சொல்லிட்டு ஒண்ணு சொல்லியிருந்தாரு. பேரண்ட்டுக்கும் டீச்சர்ஸ்குள்ள இருக்க சிஎம் எதுக்கு வராருன்னு தெரியல. இவருக்கு என்ன இங்க வேலைன்னு தெரியல. ஸ்கூலுக்குள்ள பேரண்ட்டுக்கும் பணம் பள்ளிக்கு சேர்த்திருக்க பெற்றோர்கள் நாங்க இருக்கோம். கட்டணத்தை செலுத்தி படிக்க வைக்கிற பள்ளி இருக்கு, அதோட தலைமை ஆசிரியர்கள் இருக்காங்க. இதுக்கு மத்தியில் இவர் எங்க வந்திருக்காருன்னு தெரியல. இவருக்கு பார்க்க வேண்டிய வேலைகள் ஆயிரக்கணக்கா அங்க கொட்டி கிடக்கு. அதெல்லாம் ஒரு ஆணி அங்க புடுங்காம இவர் எங்க பள்ளிக்குள்ள வந்தாரு அப்பான்ற செயலி. இதுக்கு முன்னாடி கிராமம் தோறும் கல்வி, இல்லம் தோறும் மருத்துவம், இப்படி இவர் எத்தனையோ செயலிகளை உருவாக்குனாரு. அதெல்லாம் இப்ப எந்த மூலையில கிடக்குன்னு தெரியல. அது மாதிரிதான் இந்த திட்டமும் ஒரு பேரளவுல ஒரு ட்ரெண்டிங் ஆகணும், நம்மளும் ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு பொய் பிம்பமா ஒரு மாயாஜாலத்தை ஏற்படுத்தியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இந்த திட்டம் ஒண்ணு செய்ய போறது, எத்தனையோ திட்டங்களை உருவாக்கணும், நாங்க அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம் வெட்டி தம்பட்டு அடிச்சிட்டு இருக்கு திமுக. எந்த திட்டமும் சரிவரையா எப்பயுமே பெண்களுக்கோ மற்ற மாணவர்களுக்கோ மாணவிகளுக்கோ இளைஞர்களுக்கோ எந்த திட்டமும் போய் சேரல. ஆனா பாரத பிரதமர் ஒரு திட்டம் தான் சொன்னாரு, அக்னிபாத் திட்டம். இன்றளவு உயிர்மையோட அவ்வளவு ஒரு அழகா மாணவர்கள் போயிட்டு தான் இருக்காங்க. 20 வயசு 21 வயசு இளைஞர்கள் இன்னைக்கு வரைக்கும் அதுல கோடிக்கணக்கான பேர் பயன்பெற்றுட்டு இருக்காங்க. அப்படி உங்க திட்டம் பயன்பட போறீங்களா? உங்களால ஒரு இதையும் இங்க செய்ய முடியாது. அப்பான்ற செயலி ஏற்படுத்தினால இப்ப என்ன நடந்துற போது? அதுல உங்களை கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அடுத்த நிமிஷம் விரைந்து பறந்து போய் கற்பழிச்ச பெண் பிள்ளைகளை யாருன்னு குற்றவாளியை கண்டுபிடிச்சு கொண்டு போய் சிறையில் அடிச்சு சிறை சேதம் செஞ்சிட போறீங்களா? சிறை சேதம் செஞ்சிட போறீங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட போறீங்களா? டாஸ்மார்க்க மூடிட போறீங்களா? இந்த அப்பான்ற செயலியால என்ன நடக்க போகுது? பள்ளிக்கூடத்துல என்ன நடக்குது அப்படின்றத கேமராலன்னு சொல்லி முடிக்கிறதுக்கு எதுக்கு இந்த அப்பா செயலி? எல்லாம் முடிச்சுட்டு கேமரா இல்லைங்க, வேலை செய்யல அப்படின்னு சொல்ல போற ஒரு வக்கத்தை கேவலமான ஒரு சர்ச்சையான அசிங்கமான பேச்ச சொல்லி முடிக்கிறதுக்கு இந்த அப்பா செயலி செயலற்றே போகலாம். மேம் அதே மாதிரி சீமான் அவர்கள் துரை வைகோ அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி தமிழ்நாட்டுல 2 மொழி படிக்கிறதுக்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்குது. இதுல இன்னொரு மொழியை கத்துக்க சொல்லி நீங்க ஏன் ப்ரெஷர் பண்றீங்க பசங்களுக்கு? அவங்க அதனால இன்னொரு மொழியை ஈஸியா கத்துக்க முடியுமான்ற கேள்வி எழுப்புறாரு மேம். துரை வைகோ இதுல இருந்து என்ன சொல்ல வந்திருக்காரு அப்படின்னா, அவர் சொன்ன வார்த்தை, இதுக்கு முன்னாடி அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, நான் எந்த பள்ளிகளும் நடத்தல. அவர் ஆஜராக வந்த காரணம் என்ன அப்படின்னா, நான் எந்த பள்ளிகளும் நடத்தவில்லை என்பதை முனைப்போட அண்ணாமலைஜிக்கு சொல்லிட்டு போக, ஐயா தயவு செய்து நான் எந்த பள்ளிக்கூடம் நடத்தலையா, ஏன் பேர்ல எதையும் வழக்குகளுக்கு போட்டுறாதீங்க, எனக்கு பள்ளி இருக்குன்னு எந்த சர்வே எடுத்து நீட்டிடாதீங்கன்னு சொல்லிட்டு போறதா வந்திருக்காங்க. இதுல தேவையில்லை, எங்க அம்மா குதிரைக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்றதா தான் இதை நான் பாக்குறேன். இதுல துரை வைக்க வர வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க என்ன சொன்னீங்க, நீங்க பேசவே கூடாது, அசிங்கம். ஏன்னா
உங்க அப்பா எதுக்காக ஒரு மதிமுக என்ற கட்சியை உருவாக்கினார் அப்படின்னா, குடும்ப அரசியலை எதிர்த்து இந்த கேடுகட்ட திமுகவை ஒழிக்கணும் அப்படின்னு வீரவசனம் பேசித கட்சியை உருவாக்குனாரு. இப்ப என்னன்னு கேட்டா, நீ வளர்ந்து வந்ததுக்கு பின்னாடி ரெண்டும் சேர்ந்து அப்பா அம்மா சேர்ந்து போய் இந்த குடும்பத்தை நிக்கிறீங்க. இதுக்கு இந்த கட்சி தேவையா? இந்த கட்சிக்கு ஒரு தலைவர் தேவையா? இதுக்கு ஒரு வாரிசு தேவையா? இவருக்கு ஒரு பேட்டியும் தேவையில்லை. இந்த இடத்துல இவருக்கு தேவையற்ற ஒருவர். இந்த விஷயத்துல அவர் வந்தது நாங்க இது நடத்துறோம் அது நடத்துறோம் சொல்ல வரல. ஐயா நான் எதுவும் நடத்தல, என் பேர்ல எதுவும் இல்ல அப்படின்னு தன்னை தர சமர்ப்பிக்கிறதுக்காக வந்த ஒரு பேச்சாதான் இதை நான் பாக்குறேன். ஓகே மேம். கடைசி ஒரே ஒரு கேள்வி மேம். அதாவது அமீர் அவர்கள், டைரக்டர் அமீர் அவர்கள் கூட சொல்றாரு, இந்த மாதிரி ஹிந்தி எல்லாம் திணிக்காதீங்க அப்படின்ற மாதிரி. இப்ப ஆக்சுவலா பாலிடிக்ஸா திமுக பாஜக போய்கிட்டு இருக்கும்போது, இப்ப அரசியல் தாண்டி நம்ம சினிமா பிரபலங்களுமே பேச ஆரம்பிச்சிருக்காங்களே மேம். ஆனா அவங்களோட பிள்ளைகள்லாம் சொல்லவே தேவையில்லைங்க, இங்க படிக்கிறாங்க. அவங்க கருத்து பத்தி இதெல்லாம் பேசலாமா அவங்க? அமீர் ஆடு வீட்டுக்கார ஆடு புருஷன் சொல்லுவாங்க. நிச்சயம் நல்ல அழகா இருக்கு. அந்த பேரை பார்த்தா ரொம்ப எனக்கு சந்தோஷமா நல்லா இருக்கு இந்த பேரு அப்படின்னு யோசிச்சேன் நானு. அமீர்ன்றவர் சினிமா பிரபலம் நீங்க எப்படி சொல்லுவீங்க? அவர் போதைப் பொருள் பிரபலம். ஜாபர் சாதிக்கோட உடன் பிறந்த சகோதரர் அவரு. அவரை வச்சுதான் ஜாபர் சாதிக்கே ஒரு பெரிய நெட்வொர்க் மாஃபியாவே நடந்துகிட்டு இருக்கு. அவர் சினிமா பிரபலம் இல்ல, கஞ்சா பிரபலம். அவர் மிகப்பெரிய ஒரு முஸ்லிம். நீ சொல்லிப்பாரு, முத்தலாக்குன்னு 3 முறை சொல்லிட்டு நீ கடந்து போகக்கூடிய ஒரு ஆண்மகன் அந்த சட்டத்துல இருந்த நீ அத அந்த மக்களோட இஸ்லாமிய பெண்களோட வலிய உணர்ந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அந்த முத்தலாக் தடை சட்டத்தை உருவாக்கணும். அதனால உன்னை போன்ற இஸ்லாமியர்களுக்கெல்லாம் கேடுகட்டவர்களுக்கெல்லாம் பாரத பிரதமரோட பேச்சு நடவடிக்கை இதெல்லாம் விகாரமாத்தான் தெரியும். ஏன் அப்படின்னா, பாம்பின் கால் பாம்பரியும். நீ நல்லவனா இருந்தா மட்டும்தான் நல்லவரோட பேச்சுக்களும் விஷயமும் உனக்கு புரியுமா இருக்கும். அப்படி பார்க்கும்போது அமீர் சினிமா பிரபலமா நான் பாக்குறதே கிடையாது. போதை கலாச்சாரத்துல வருங்கால சந்ததிகளை சீரழிக்க ஒரு நஞ்சு, ஒரு கலாச்சார சீர்கேடான ஒரு மனிதர். அப்படிதான் நான் பாக்குறேன். ஓகே மேம். உங்க பொன்னான கருத்து இளைய பாரத மேலோட பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி மேம். தேங்க்யூ.